இங்க வந்திருக்கும் பெரியவங்களையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் நேர்கிழமை பந்தய வீரர்களையும் புளியம்பட்டி பஞ்சாயத்து சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். பொதுமக்கள் எல்லாரும் பாதுகாப்பா கட்டைகளுக்கு பின்னால நின்று போட்டி ரசிக்கும்படியா கேட்டுக்கிறேன். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். உட்காருங்க உட்காருங்கம்மா. வண்டி ஓட்டுறோம்னா வண்டிய முன்னாடி இருக்கிற வெள்ளை போட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கங்க. அப்பா மாமா வந்துச்சு. முதல் வெற்றி மாலை போடு போடு. அமைதி. இங்கயா கொத்தம் கை தரிக்கிறாங்க. தேடு. நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. இந்த சொல்லம் காட்டுறான். நம்ம இவர் ஜெயிக்க போறது மாதிரி. யோ கணக்கு எங்க ஆளை காண? பயந்துட்டானே. இத்தனை நாளா பந்தயத்துக்காக ஓட்டி பார்த்தோம்ல, பயம் மிரண்டுட்டான். அவனாவது வர்றதாவது. இந்த மாதிரி ஏதோ விசேஷம் கேக்குது. எங்க அண்ணன் வந்துட்டாரு. தென்னாட்டு நீங்க வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல பந்தயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே என்னப்பா எப்படி இருந்தாலும் மாமா தான் ஜெயிக்க போறாரு. எதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? அதானே. விடாத விடாத, முறைக்கிறான் பாரு. முறைக்கிறான் பாத்தியா? பழசெல்லாம் மறந்து போச்சா? வண்டி மாத்திரம் பளபளப்பா இருந்தா போதுமா? ஜெயிக்கிறதுக்கெல்லாம் திறமை வேணும் இல்லப்பா? என்னம்மா சேத்துல குடிச்சதெல்லாம் மறந்து போச்சா? மாமன் கால மயிலக்கால சும்மா தட்டினா போதும். உனக்கும் பெப்பப்ப, உன் மாமனுக்கும் பெப்பப்ப. சதம் போடி வந்துட்டாரு. துமுறா பேசுறான். சென்னை மட்டும் கேட்டிருந்தா. என்ன மிஸ்டர், எனக்கும் பெப்பப்பே எங்க மாமனுக்கும் பெப்பப்பேவா? யாருக்கு பெப்பப்பேன்னு பாப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? வாங்க போலாம். போடி. இனிமே இங்கே எதுக்கு? பந்தயம் முடியறதுக்கு போயிடலாம். கட்டிட்டு இருக்கீங்க. முன்னாடி வரக்கூடாது. வெள்ளை ஓட்ட தாண்ட கூடாது. என்ன ஆரம்பிக்கலையா? இங்க பாத்தீங்களா? அங்க பாருடி.
என்னமோ சொன்ன எல்லாம் பேச்சோட சரியா? பேச்சு மாத்திரம் இல்லப்பா, பாத்தீங்களா காரியமும் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போறேமா. சிங்காரம், நிம்மிய ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நம்ம சித்திரப்பட்டி புதுப்பண்ண குணசேகரனுக்கு இந்த 18 பட்டிக்குமான முதல்ல ஆண்மகன்கிற பட்டத்தை கொடுக்கிறோம். நிறுத்துங்கய்யா. ஒரு கிழவனை எதிர்க்கிறதுக்கு 4 பேரை துணைக்கு கூட்டிட்டு வர்ற இவனா 18 பட்டிக்கு வீரன்? சரியான ஆம்பளையா தேடி பிடிச்சு அந்த பட்டத்தை கொடுங்க. தனிப்பட்ட விரோதங்களை பந்தயத்துல சேர்க்கறது அவ்வளவு நல்லதில்ல. கவுண்டர 10 ஏக்கர் நிலத்தை ரேக்லா ரேஸ்ல எங்க அப்பா கிட்ட தோத்ததை மறந்துட்டீங்களா? இந்த மருதாசல கவுண்டன் முதலும் கடைசியுமா தோத்து போய் ரேக உருட்டினது அப்பத்தாண்டா. அன்னையில இருந்தா இப்படி ஒடுங்கி போயிருக்கேன். அந்த கலங்கத்தை தொடக்கிறதுக்காகத்தான் எங்க சிங்கக்குட்டி சின்னத்தர 4 வருஷமா ரேகலா பந்தயத்தை தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு வருஷம் ஜெயிச்சுட்டா உங்க அப்பார் வாக்குப்படி பழையபடியே 10 ஏக்கர் நிலைமை எங்களுக்கு தான் வந்து சேரணும். அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானாங்கிறது அடுத்த ரேக்லா ரேஸ் வரும்போது பாப்போம். நான் நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன பந்தயம் கட்டிக்கலாங்கிறீங்களா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு ஆட்சேபனை இல்லை. டே, பெருசுக்கு பித்தம் தலைக்கேறிடுச்சுடா. நான் ரெடி. பந்தயம் கட்டிக்குவோமா? ஜெயிச்சவன் நீயே முடிவு பண்ணு. அப்ப மாப்பிள்ள சார்பா நானே முடிவு பண்றேன். நீங்க எப்படி உங்களுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தை பந்தயம் வச்சு தோத்து போனீங்களோ அதே மாதிரி என் மாப்பிள்ளை இப்ப பந்தயத்தில் நிக்க போறான். அவன் கட்டிக்க போற முறை பண்ணீங்க, நான் பந்தயம் வைக்க போறேன். கொஞ்சம் விளக்கமா சொன்னா தேவையில்ல. என்னங்கிறீங்க? அதாவது என் மாப்பிள்ளைய எவன் ஒருத்தன் பந்தயத்துல ஜெயிக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன்னு சொல்றேன். என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள, இந்த 18 பட்டியலையும் உன்னை ஜெயிக்கிறதுக்கு எந்த மீச வச்ச ஆம்பளை இருக்காங்க? இல்ல, இருந்தாலும் இருக்கான்ற எவன் இருக்கிறா? பரவாயில்ல, நான் ரெடி. நல்லா புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா புரிஞ்சுதான் சொல்றேன். அப்ப கேட்டுக்குங்க. நான் பிறந்த இந்த மண்ணை சாட்சியா வச்சு குலதெய்வத்து மேல ஆணையிட்டு சொல்றேன், உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமக. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு படியேறி வந்து எங்க அப்பாவை கட்டி போட்டது இல்லாம நாங்க குலதெய்வமா மதிக்கிற இந்த கலப்பை உடைச்சு கொளுத்திருப்பான். தாய் குணசேகரா, அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அப்பா உங்களை கோயில் மைதானத்தை கூட்டி சொன்னாரு. அந்த குணசேகர பையன் இந்த 18 பட்டியலையும் எதிர்த்து நிக்க எந்த ஆம்பளை இருக்கான்னு சவால் விட்டான். அப்பா சவாலை ஏத்துக்கிட்டு உடனே உங்களை கையோட கூட்டி சொன்னாரு. வாங்கின போலாம். குணசேகரன் கோதாவுல இருக்கானா?
பந்தயத்துல யார் மாமா ஜெயிப்பா? ஒண்ணு குணசேகரன் ஜெயிக்கணும், இல்ல சின்னத்துறை ஜெயிக்கணும். அடடே, உங்களுக்கு என்ன கணிப்பு? உங்க அப்ப சரியான இழிச்ச வாயன். சண்டைய பார்த்து அங்க நிக்கிறான். நான் இங்க நிக்கிறேன். என்ன சம்பந்தி, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த காரியம் நடக்கவே விட மாட்டேன். பொண்ண பந்தயத்துல வச்சு ஆடிவிட்டு இப்ப ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? எங்க ஊரு மாரியாத்தாளுக்கு போலி போட்டுருவோம். யாரு? இவங்களதான். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். எத்தனை பேருக்கியா பொண்ணு கொடுக்குறது? இது என்ன சுண்டலா? ஆளு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கேளுங்கய்யா. எங்க அண்ணனுக்கு தானே கேக்குறான். அதுக்கு தானே தாராரு. என்ன பண்ணீங்க? யார் ஒண்ணு அனாவசியமா கத்த வேணாம். உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றோம். சும்மா இருக்கா, நான் பாத்துக்கிறேன். பொண்ணை வச்சு பந்தயம் கட்டுறதுக்கு இது ஒண்ணு மகாபாரத காலம் இல்ல, நாம ஒண்ணு பஞ்சபாண்டவர்கள் இல்ல. இந்த மாதிரி ஒரு கேவலமான பந்தயத்துக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? பந்தயம் பொண்ணுக்காக இல்லடா, நம்ம ஊரு மண்ணுக்காக. இந்த ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையான்னு பச்சை குழந்தைய பதற மாதிரி ஒரு கேள்வி கேட்டானே, நான் ரோஷக்காரன். என்னால அதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. நான் உங்களை சும்மா இருங்கன்னு சொல்லல, அடிச்சவனை திருப்பி அடிக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்களே. இது சம்பந்தம் இல்லடா, சவால். தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் அடிச்சு அடக்கிறதுக்கு பதிலா ஒட்டு மொத்தமா அந்த திமிர் பிடிச்ச குடும்பத்துடைய கர்வத்தை அடக்கிறதுக்காகத்தான் இந்த சவாலை ஏத்துக்கு வந்தேன். சம்பந்தமோ சவாலோ அது எதுவா இருந்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. சின்னத்துறை, உங்க அப்பன் பார்த்த தவறி வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறவன் 18 பட்டி ஜனங்களையும் சாட்சியா வச்சு அந்த பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு உங்க அப்பன் குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி இருக்கிறான்டா. அதை மாத்தணும் நீ முயற்சி பண்ணுன, அது உங்க அப்பா உசுறு போன ஒருபாடு தான் நடக்கும். அப்பா, முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். பாழும் கிடத்துல என்ன பிடிச்சு தள்ளி விடணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டிருந்தீங்க. ச்சே, உங்களோட பந்தயத்துக்கும் போட்டிக்கும் நீங்க பெத்த பொண்ணு தானே கிடைச்சா? அப்பா, உங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்தையே தடபுடலா ஊரையே கூட்டி ஓஹோன்னு செய்யணும்னு சொல்லுவீங்களேப்பா. இன்னைக்கு அந்த சிரமம் கூட வேண்டான்னு கூடி இருந்த ஜனங்க மத்தியிலேயே ரொம்ப சீப்பா முடிச்சிட்டீங்களப்பா. சந்தையில பணத்தை தொலைக்கிற மாதிரி சண்டையில என்ன தொலைச்சிட்டீங்களப்பா. கேளுடி, நல்லா கேளு. நாக்கு பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை கேளு. ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏன் பேச மாட்டேன்றீங்க? பதிலே பேசாம கல்லூரி மங்கனாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. இதே மாதிரி அங்கேயும் வாய மூடிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல? ஆமா, முதல்ல இவங்க 2 பேர்கிட்டயும் என்ன செய்ய போறதா உத்தேசம்னு கேட்டு சொல்லு. அதுக்கப்புறம் என் முடிவை சொல்றேன். புதுசா என்ன சொல்ல போறோம்? அடுத்தது கல்யாணம் தான். மாமா, மாப்பிள, ஐயோ மாப்பிள நீங்க உட்காருங்க. அடி வாங்கின உடம்பு
ஏன் வீணா அழுத்திக்கிறீங்க? கல்யாண வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். முதல்ல உங்க வாயை மூடுங்க. என் வாய மூடலாட்டி, ஆனா இந்த ஊர் வாய மூட முடியுமா? என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும்டி, இந்த ஊர் ஜனங்க இருக்காங்களே, அவங்க என்ன மாதிரி இல்ல, ரொம்ப ரோசக்காரங்க. அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் தான், அப்புறம் அவன் என் பொண்ணத்துக்கு தான் தாலி கட்ட முடியும். அக்கா, உன் பொண்ணுகிட்ட சொல்லு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அப்படி ஒரு நினைப்பே தேவையில்லை. நிமி, சின்னதர உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தி இருக்கான். அவனை பதிலுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னோட திட்டத்துக்கு உன்னோட சம்மதம் மட்டும் இருந்தா போதும், மத்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாரும் இதை மாத்திரம் நல்லா கேட்டுக்குங்க. சொன்னபடியே நிம்மிக்கும் சின்னதுரைக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பாவையும் உங்களையும் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு நிலைமையில சந்திப்பேன்னு நான் நினைக்கல. நாம இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்க்க நம்ம அப்பா இல்லையே நினைக்கிறப்பதான் கவலைப்படாதீங்கண்ணே. நம்ம அப்பா இறந்துட்டாலும் அவர் போட்ட சபதம் இறந்துடலங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அப்பா சபதப்படியே அந்த நிம்மிதான் நம்ம வீட்டு மருமகன். இதை மாத்த யாராலும் முடியாது. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு உள்ள இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இனிமேதான் என் வேலையே ஆரம்பம். கமா I'm sorry. It's all right. I know. You are Nirmala. Nimi. நான் இங்க I know. என்ன பார்க்க வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட I know. என்னோட பேச வந்திருக்கீங்க. Please come. அவன் எங்கம்மா போட போறான்? நாளைக்கு நடக்கிற ரேக்லா ரேஸ்க்கு அவன் நிச்சயம் வந்தே ஆகணும். இங்க படுத்திருக்காரு, நல்ல பாதுகாப்பான இடம் வேண்டாம். தூக்குங்கடா. தூக்குங்கடா. இந்த ரேக்லா பந்தயத்தை காண வந்திருக்கும் ரசிகர்களுக்கு பஞ்சாயத்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வருஷம் பந்தயம் சிறப்பு பந்தயமா நம்ம செங்கோட கவுண்டர் நினைவா நடக்க இருக்கு. அதனால இந்த பந்தயத்தோட
அந்த ஆரம்பிச்சிட வேண்டியது வழக்கப்படியே முதல்ல மஞ்சள் கொடி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பச்சை கொடி காட்டணும்னா பந்தயம் ஆரம்பமாயிடும். இன்னொரு தடவை வந்து கொண்டு இருக்குது. சின்னத்தர அண்ணன் வேற என்னடான்னு தெரியல. அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க எப்படியாவது ஜெயிச்சிருங்க. இந்த வருஷம் ஜெயிச்சு உங்க அப்பா எழுதி கொடுத்த பத்திரத்தை மீட்டாதான் எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும், இழந்த சொத்தையும் மீட்க முடியும். அண்ணே, எனக்கு வண்டி ஓட்டி பழக்கம் இல்ல, பயமா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படி சமாளிச்சு ஓட்டிடுறேன். தைரியமா போங்க. சரிண்ணா. சின்னதுரை எப்படி இங்க வந்தான்? நீங்க தானடா அவனை கட்டி போட்டீங்க? ஆமா முதலாளி, நாங்க தான் அவனை சேர்ல வச்சு கட்டி போட்டோம். பின்ன எப்படி இங்க வந்தான்? அது வந்து எனக்கு தெரியாதுங்க. தெரியாது நாயே, அந்த தடி கம்நாட்டிங்களை கூட்டு வா. போ. புலி தப்பிச்சிருக்கிறா. முட்டா பசங்களா, புலி உண்மையிலேயே தப்பிச்சிருக்கிறா. என்ன சொல்றீங்க? அந்த சின்னதுரை பையல தப்பிக்க விட்டுட்டு இங்க என்னடா காவ காக்குறீங்க? சின்னதுரை தப்பிச்சிட்டானா? நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். கதவு வேற பூட்டி இருக்கு. உள்ளே இருந்து ஒரு சத்தமும் வரல. அவன் எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? எப்படி தப்பிச்சிருக்க முடியுமா? அவன் அங்க ரேக்லா ரேஸ்ல இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். சிவாவா? முதலாளி உங்களை எல்லாம் உதச்சி இழுத்துட்டு வர சொன்னாரு. எதுக்கு எட்டி பாத்துருவோம், வாங்கடா. வாங்கடா டேய், வாங்கடா. வெறும் சேர் தான் இருக்கு. ஆள் தப்பிச்சான் போல இருக்க. இன்னும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? வாங்கடா போலாம், தடி பசங்களா.
புரியல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம சித்திரப்பட்டியை சேர்ந்த சின்னதுரை தொடர்ந்து 5வது வருஷமா பந்தயத்துல ஜெயிச்சு தான் ஒரு வீரன்கிறத நிரூபிச்சிட்டாரு. இந்த நேரத்துல நாமெல்லாம் செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த சிவாவும் கிடைச்சது நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேரையும் பாராட்டி பழைய ஒப்பந்தப்படி இவங்க அப்பா மருதாசல கவுண்டர் எழுதி கொடுத்த பத்திரத்தை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த 18 பட்டி ஜனங்களுக்கும் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன். எங்க அப்பா எழுதி கொடுத்ததா சொல்லி இந்த குணசேகரன் உங்களை எல்லாம் நம்ப வச்சானே, அது உண்மையான பத்திரம் இல்ல. அதுல இருக்கிறதும் எங்க அப்பாவோட கைரேகை இல்லை. அதை நிரூபிக்கத்தான் இவர் வந்திருக்காரு. ரெண்டு கையையும் ஒப்பிட்டு பார்த்து நாளைக்கு முடிவு சொல்றோம். அது வரைக்கும் குணசேகரன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிடாம பஞ்சாயத்தார் கட்டுப்பாடு விதிக்கணும்னு மக்கள் சார்பா கேட்டுக்க. அப்ப இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் குணசேகரன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கிறோம். மறுபடியும் நாளைக்கு சாயந்தரம் பஞ்சாயத்தை கூட்டி உண்மை என்னங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தும்.